எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக இந்த படத்தோட ஹீரோ அஜய் வந்து என்னோட ரொம்ப நாள் நண்பன். மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஒரு படத்தில் மட்டும் இல்லை, நிஜ வாழ்க்கையிலையும் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கு. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, எந்த ஒரு குரு இல்லாமல் அவனே கற்றுக்கிட்டான். நிறைய வாட்டி நான் கூட இருந்திருக்கேன். அண்ட் ஸ்ரீகாந்த் தேவா சார், அவரை பற்றி சொல்ல தேவையில்லை. அண்ட் வி ஹாவ் வெரி லாங் ரிலேஷன்ஷிப். இந்த படத்தோட கம்போசிங் போயிட்டு இருந்தப்போ கூட நான் போயிருந்தேன் அவங்க கூட. ஐம் வெரி ஹாப்பி டு பி ஹியர் ஃபார் த ஆடியோ ரிலீஸ் ஆல்சோ. அண்ட் படத்தோட ப்ரொடியூசர், டைரக்டர் எல்லாருமே இந்த படம் ஷூட்டிங் அப்போல்லாம் நான் வந்து ரெகுலராக அப்பப்போ அவங்களோடலாம் ஒரு க்ளோஸ் அசோசியேஷன் இருந்துச்சு. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு த ஹோல் டீம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. தேங்க்யூ வெரி மச். வந்திருக்கும் இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் தலைவர் மற்றும் இல்லை, அவங்களோட காவல் தெய்வமான KR சார் அண்ட் விக்ரமன் சார் அவர்களுக்கும், இன்னைக்கு ஹீரோ ஸ்ரீகாந்த் தேவா அண்ணன் அவர்களுக்கும், மற்றும் இதுவரைக்கும் நடிகர் சங்கம் பெரிய திரையானாலும் சின்ன திரையானாலும் தலைவர்கள் பலர் பேரை பார்த்துருக்கோம். பட் முதல் தடவையாக பெண்களுக்கு ஒரு குலசாமியாக இருக்க போகிற நளினி ஆண்டி அவங்களுக்கும், மற்ற என் கலை குடும்பத்தை சேர்ந்த எல்லாருக்கும், இந்த நிகழ்ச்சி வெற்றி அடையிறதுக்கு காரணமாக இருக்க இங்கே வருகை தந்து சிறப்பித்து கொண்டு இருக்கும் உங்கள் எல்லாருக்கும், முக்கியமாக தயாரிப்பாளர் வந்து கருணையுற்று நம்ம இயக்குனர் அவர்கள் அவரால் இந்த நல்ல ஒரு கான்செப்ட் கருவுற்று இந்த குழந்தையோட சத்தம் இன்னைக்கு வெளியில் கேட்க போகுது. குழந்தையோட சத்தம் அழகாக இருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ஆனால் ஊடகங்கள் நீங்கள் எல்லோரும் தான் இந்த குழந்தை எவ்வளோ சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னு மக்கள்கிட்ட போய் சொல்ல போகிறீங்க. ஸோ எப்படி ஒரு ஜீசஸ் பிறந்தப்போ ஒரு வால் நட்சத்திரம் வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு மக்கள் எல்லார்ட்டையும் போய் சொன்னாங்களோ, இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி தான் பத்திரிகையாளர்களும் ஊடகங்கள் எல்லாருமே. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல குழந்தை, தரமான ஒரு குழந்தை சூப்பராக ஆடியோ லான்ச்சில் அழகாக சத்தம் போட்டு அழ தொடங்கிடுச்சு, இந்த குழந்தைய பார்க்க வாங்க அப்படின்னு மக்கள் எல்லாரையும் நீங்கள் தான் தியேட்டருக்கு கூட்டிகிட்டு வரணும். அது உங்கள் வேலை. ஸோ அழகான தரமான குழந்தைய நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கொடுத்துட்டோம். ஸோ நீங்கள் தான் மக்களை வந்து தியேட்டருக்கு கூட்டிகிட்டு வரணும். இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஆவல் வந்து உங்களோட எழுத்து மூலமாகவும் உங்களோட நியூஸ் மூலமாகவும் மக்களுக்கு போகணும். அண்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ணதை பற்றி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா குங்ஃபு கராத்தே தவிர வேறு எதுவுமே தெரியாது நம்ம மக்களுக்கு. பட் ஆனால் இப்போது ஓவியம்னு ஒரு கலை இருக்குது. அண்ட் அது வந்து கிட்டத்தட்ட இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம நிறைய ப்ரைஸஸ் அதில் வின் பண்ணிட்டு இருக்கோம். காரைக்காலில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் தமிழகத்தில் வந்து இல்லை. ஸோ அது இந்த படம் மூலமாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கும் தமிழ் மக்களுக்கும் வந்து அந்த விஷயம் தெரிஞ்சு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை வந்து ட்ரெயின் பண்ணி தற்காப்பு கலை கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு நல்ல ஒரு கலையை வந்து மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்த படத்தில். ஸோ அது மட்டும் இல்லை, நாங்கள் எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான் ஒர்க் பண்ணோம். படத்தோட டைரக்டர் ராம் சார் ஆகட்டும், அண்ட் ப்ரொடியூசர் வந்து கமலக்கண்ணன் சார் ஆகட்டும், எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி பழகினாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோயின் வந்திருக்காங்க இங்கே. ஸோ ஹீரோயின் அட்டன் பண்ண ஆடியோ லான்ச்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளோ சிறப்பான ஒரு ஆடியோ லான்ச் இது அப்படின்னு. அண்ட் அவங்க இவ்வளோ நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதில் இன்னும் ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அவங்க தமிழ் சினிமா இன்னும் அவங்களுக்கு வேணும், நிறையா டேலண்ட்ஸ் அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே வந்திருக்காங்க. அண்ட் ஹீரோ சாரை பற்றி சொல்லவே வேணாம். அஜய் சார் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸில் வந்து அவர் வந்து உண்மையாலுமே கிங் ஆஃப் ஆர்ட்ஸ் தான். அவர் கிங் ஆஃப் ஆர்ட் தான். ஸோ சூப்பராக அவர் செம்ம டேலண்டடாக. பொதுவாக ஹீரோ அப்படின்னாலே ஆக்ஷனில் சூப்பராக கலக்கணும், அப்போ தான் அவர் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஹீரோ அப்படின்வாங்க. இந்த படத்தில் வந்து எவ்வளோ தைரியம் இருந்தால் அவர் வந்து ஓவியம் ஸ்டூடெண்ட்டை ஒரு மாஸ்டராக பண்ணியிருப்பாரு. அப்போ ஆக்ஷன் பிளாக் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, டான்ஸ்லேயும் கலக்கியிருக்காரு. ஸோ சாந்தி அக்கா வந்து அவரை அப்படியே சும்மா என்ன ஓவியம் மட்டும்தானா, டான்ஸ்லேயும் கலக்குங்க அப்படின்னு கலக்க வச்சுருக்காங்க. ஸோ ஒரு 100% தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு, தமிழ் இண்டஸ்ட்ரியில் மக்களுக்கு பிடிச்ச அதே கலரோட வராரு. ஸோ எல்லா விஷயத்துலையும் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. கலாபவன் மணி சார், அப்புறம் நம்ம காதல் சுகுமார், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களை சிரிக்க வைக்க ஏதோ ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக இந்த படத்தை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். நல்ல ஒரு ஆர்ட்ஸ் வந்து இங்கே மக்களுக்கு போய் சேருது. அதனால நீங்கள் எல்லாருமே
கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக தேட்டரில் வந்து இந்த படத்தை பார்க்க வைக்கணும். உங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள் இந்த படத்தை பற்றி. ஏன்னா வேர்ட் ஆஃப் மவுத் தான் பெரிய பப்ளிசிட்டி, அதை நீங்கள் தருவீங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அண்ட் ஸ்ரீகாந்த் தேவா சார் அவரை பற்றி சொல்லவே வேணாம். அவரோட ஒரு பாட்டு போட்டு டெய்லி ஆடினாலே நான்லாம் நல்லா ஒல்லி ஆயிடுவேன். பட் அதை தான் நான் பண்ணுறதே இல்லை. அண்ட் இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் வந்து அந்த மெலோடி சாங் தான். எங்கே எங்கே ஓடி நாய், அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சது. கிட்டத்தட்ட எல்லாருமே ரிங்டோனாக அதை வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்ரீகாந்த் தேவா சார் மியூசிக் அப்படின்னு கேட்குற அளவுக்கு மெலோடியிலையும் சூப்பராக கலக்கியிருக்காரு. அண்ட் ப்ரொடியூசர் சார் எல்லாருக்கும் நம்ம தெரியும், அவர் வந்து எப்போதும் ஸ்வீட்டாக பேசுவார், ஸ்வீட்டாக கொடுப்பாரு. நானே 4 ரவுண்டு பெருத்துட்டேன்னா அது காரணம் அவர் தான். ஸோ அதே மாதிரி இந்த படம் மூலமாக அவருக்கு ஸ்வீட்டாக நல்ல கலெக்ஷன் ஆகி கண்டிப்பாக அவர் இன்னும் பல படங்கள் எடுக்கணும் அப்படின்றது ஆசை. அதுதான் உண்மையான தயாரிப்பாளரோட வெற்றியே. ஸோ நம்ம எல்லாரோட பிளஸ்ஸிங்கும் ப்ரேயர்ஸும் கண்டிப்பாக அவருக்கும் இருக்கணும், டேரக்டருக்கும் இருக்கணும், எங்கள் டீமுக்கும் இருக்கணும். ஸோ ஸ்னேகன் சார் அவரோட வரிகளை பற்றி சொல்லவே தேவையில்லை. ஏன்னா ஸ்னேகன் சாரை ஸ்னேகிக்காதவங்களே இருக்க முடியாது. அந்தளவுக்கு அவர் சூப்பராக பேசினார். அண்ட் சார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக்கணும்னு ஆசைப்படுவேன். இன்னையிலேருந்து கண்டிப்பாக நானும் பொன்னாடை வாங்குறதை நிறுத்திடுறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம். இப்போ எங்களுக்கு என்ன ஃபஸ்ட்டு வேணும்? நல்ல மியூசிக். ஸோ ஸ்ரீகாந்த் தேவாஜி, தேங்க்யூ ஃபார் த குட் மியூசிக், கிரேட் மியூசிக். அது நல்லா இருந்தது. அடுத்து என்ன வேணும்? நல்ல ஆர்டிஸ்ட் அது பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி அஜய் அண்ட் சனம் நல்ல ஆர்டிஸ்ட். நல்ல கெமிஸ்ட்ரி இருந்தது அவங்க 2 பேருக்கும். டூயட் சாங்கில் பார்த்துருப்பீங்க. அண்ட் எல்லாத்தையும் விட முக்கியம் நல்ல ப்ரொடியூசர், நல்ல பாட்டு, நல்ல ஆர்டிஸ்ட்டு, அனுபவம் இருக்கிற கொரியோகிராஃபர்ஸ் எல்லாம் கிடைச்சாலும் அதுக்கு செலவு பண்ணக்கூடிய நல்ல ப்ரொடியூசர் வேணும். அறிமுக ப்ரொடியூசர் ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லை. ரொம்ப 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 எங்களுக்காக எல்லாமே, எங்களுக்காக, அவருக்காக நான் சொல்ல மாட்டேன், அவரோட படம் மாதிரி இல்லை, எங்களுக்காக அவர் நிறைய செலவு பண்ணி சாங் எங்கே வேணால் எடுத்திருக்கலாம். பட் அவர் வந்து நான் சொன்னேன், சார் கேரளாவில் ரொம்ப நல்லா இருக்குது சார் லொக்கேஷன்ஸ், போகலாமா கேரளா சார்? இந்த சாங்கில் குரூப் இவ்வளோ இருந்தால் நல்லாயிருக்கும் சார். ஓகேம்மா, உங்களுக்கு எவ்வளோ குரூப் வேணும் எடுத்துக்கோங்கம்மா. ஸோ அப்படி எல்லா விதத்துலேயும் எங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருந்த தயாரிப்பாளருக்கு நன்றி. அவர் வெறும் ப்ரொடியூசர் இல்லைங்க. நீங்கள் கொஞ்சம் கிளிப்பிங்ஸில் நடுவில் பார்த்துருப்பீங்க, நளினி மேடம்க்கு ஜோடியாகவும் வந்திருக்காரு இந்த படத்தில். உங்களுக்கு அடையாளம் தெரியாது, ஏன்னா ஹேர் ஸ்டைல்லாம் மாறிட்டு வேற மாதிரி வந்திருக்காரு. ஸோ அவர் இதில் ஒரு அறிமுக நடிகரும் கூட. அப்புறம் என்னோட மைத்துனர் பரசுராம், அறிமுக இயக்குனர். பட் வந்து எங்கள் குடும்பமே வந்து சினிமாலேயே வாழ்ந்ததுனால அவர் அறிமுக இயக்குனர் நான் சொல்ல மாட்டேன். நல்ல டேஸ்ட் இருக்குது, நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சீன்ஸ் இப்படி பண்ணணும், ஃபைட் இப்படி பண்ணணும், டான்ஸ் இப்படி பண்ணணும், ஒரு இதுவும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. ஸோ அவரோட இந்த படம், எங்கள் படம் நல்லா வரணும். நீங்கள்லாம் எங்களுக்காக ப்ரே பண்ணுங்க, நானும் அவருக்காக வாழ்த்துறேன். தேங்க்ஸ். கலைவேந்தன் இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் திரையுலகின் கலைவேந்தர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். அதாவது ஒரு படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, பார்த்து வந்ததுக்கப்புறம் தான் பேசணும் நம்மக்கிட்ட அப்படிம்பாங்க. படம் பார்த்ததுக்கப்புறம் எப்படி பேசணும்னா, இப்போ ஜாக்கி சான் படம் பார்த்து வந்ததுக்கப்புறம் யாரும் படிக்கட்டில் வர மாட்டாங்க, சைடில் இருந்து ஜம்ப் பண்ணுவாங்க, வெளியில் வந்தால் புல்லட் பயங்கரமாக ஓட்டுவாங்க. ஏன்னா அந்த ஃபோர்ஸ் அப்படியே இருக்கும். அதான் ஒரு படம் பேசுகிறது அப்படிங்கிறது. படம் பார்த்து வந்துச்சே நோ பண்ணிட்டேயா, அந்த மாதிரி சில விஷயங்கள் தான் வந்து அபூர்வமாக நிகழும் சினிமாவில். அந்த மாதிரி முதல் படம் பரசுராம் சாருக்கு கலைவேந்தன் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வச்சுட்டு த கிங் ஆஃப் ஆர்ட். உண்மையாக சொல்லப்போனால் ஓவினம் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் அதாவது தோன்றி மறுபடியும் வெளிநாட்டுக்கு போயிட்டு வேறு வடிவத்தில் வந்து திரும்பவும் நம்ம ஊருக்கே வந்த ஒரு கலை தான். இப்படி ஒரு முழுக்க ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் படத்தை வந்து ஒரு முழு படமாக பண்ணுறதுக்கு ஒரு அசாத்திய தைரியம் வேணும். ஏன்னா மற்ற ஊரில் மாதிரி இங்கே கிடையவே கிடையாது. அதுக்காக வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்த நம்ம புன்னகை அரசர் கமலக்கண்ணன் சாருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். சிரிச்சிட்டே இருப்பார். நாமளும் கொஞ்சம் தயங்கி நடித்து முடிச்சுட்டு, அதாவது ஒரு கவிதை ஒன்று படித்தேன், சிரிப்பதற்கும்
பேசுவதற்கும் அழுது காசு வாங்குவான் நடிகன். சார் கொஞ்சம் போட்டு கொடுங்க சார். நம்ம ஏதாவது போய் சாயங்காலம் மாட்டே சார் அந்த பேமெண்ட் அப்படி சிரிப்பார். பரவாயில்ல சார் நாளைக்கு வரேன் சார். ஏன்னா அதுவே பேமெண்ட் மாதிரி தான் இருக்கும் நமக்கு. ஸோ இந்த யூனிட்டியை அவர் அப்படி தான் வச்சுருந்தார். அதே மாதிரி பரசுராம் சார் சொல்லணும், அவரும் இப்படி தான் 2 பேரும் கரெக்டாக இருந்துச்சு காம்பினேஷன். 2 பேரும் தான். அதாவது எப்பவுமே சொல்லுவாங்க, ப்ரொடியூசர் டைரக்டரை விடவும் டைரக்டர் கேமராமேனுக்கு தான் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுவாங்க. இவங்க 2 பேருக்கும் அப்படி சிரிச்சிட்டே இருப்பாங்க, பாதி நேரம் சிரிச்சிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இருக்கும். அப்படி ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்காங்க. அப்புறம் பரசுராம் சார்லாம் வந்து உடனே இந்த கலை வந்து இத்தனை நூற்றாண்டில் ஆரம்பித்து சைனா வரைக்கும் போயிடுச்சுன்னு சொல்லி 7ஆம் அறிவோடலாம் அவர் ஒன்றும் அவஸ்தைப்படலை. டக்குன்னு இங்கே காரைக்கால் போயிட்டார். அங்கே போயிட்டா அதுக்கு பேர் தான் காரைக்காலுங்க. ஆனால் ஒருவேளுக்கு அங்கே தரையில் கூட கால் நிற்க மாட்டேங்குது. அப்படியே அந்த குரூப்பை அந்த ஃபார்ம் பண்ணி இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த குழுவையே சணல் போட்டு கட்டி வச்சிருக்காரு சடல் மாஸ்டர். உண்மையிலேயே வந்து இன்டர்நேஷ்னல் அளவில் வந்து இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நல்லபடியாக வந்து இன்றைக்கும் ஒரு கட்டுக்கோப்போட அந்த குரூப்பை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. நிறைய பேர் அந்த ரூபஸ்ரீ மேடம் சொன்ன மாதிரி இந்த கலையை கற்றுக்கணும். இன்னொன்று ஹீரோ சும்மா ஏதோ மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ணுற மாதிரி கிடையாது. 1 மாதம் போயிட்டு அவர் வந்து காரைக்காலில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த கலையை கற்றுக்கிட்டு தான் வந்தார். அதுக்கப்புறம் தான் இங்கே அடித்தார். வந்து கற்றுக்கிட்டு தான் இங்கே அடித்தார். ஸோ எனக்கு வந்து எப்போவுமே நான் ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கேன் காமெடி. நானும் ஆர்த்தி மேடமும் அப்புறம் மனோபாலா சார், ஏகப்பட்ட பேர் அதில் காமெடி டீம் இருக்குது. எப்படி சொல்கிறது, ஒரு பட்டாளமே இருக்கு, நட்சத்திர பட்டாளம். முக்கியமாக கலாபவர்மணி சார், அவர் வந்து என்டர்ல இது வரைக்கும் பார்க்க முடியாத ஒரு கேரக்டர் அவருக்கு. அதை பற்றி அப்புறம் சொல்லுவாங்க, படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். நிறைய அதாவது எனக்கே வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குங்ஃபு கராத்தே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தற்காப்பு கற்றுக்கிறது வந்து வெறுமனே பாதுகாப்புக்கு இல்லை. இதை கற்றுக்கும் போது மனசில் ஒரு ஒழுக்கம் ஒன்று வந்துடும். அந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய நல்ல படமா இந்த கலைவேந்தன் அமையும். கலைவேந்தன் அத்தனை பேர் குழுவினருக்கும் இந்த விழாவின் நாயகன் உண்மையிலேயே மெல்லிசை திலகமாக மாறிட்டாரு. இன்னைக்கு நானே வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாங் கேட்குறேன். நான் ஆடிருந்தேன் ஒரு பாட்டில். நீங்களாம் டான்ஸ் ஆடிங்களான்னு கேட்டாங்க. இல்லை ஆடுவேன், கொடுத்தா நான் ஆட முடியும். ஸோ இந்த படத்தில் வந்து இந்த விழாவின் நாயகன் ஸ்ரீகாந்த் தேவா சாருக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்த அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் கலைவேந்தன் டீம் சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என் அழைப்பு ஏற்றும் எங்கள் டீமோட அழைப்பு ஏற்றும் இங்கே வந்த அனைவருக்கும் என்னோட நன்றி முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இங்கே நடக்கிற நிகழ்ச்சிக்கு முதலோட காரணம் வந்து ப்ரொடியூசர் அவர்லேருந்து ஆரம்பிக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காரு. சார் மேடம் சொன்னாங்க, எல்லாமே கேட்டதெல்லாம் கொடுத்தாரு. அது எல்லாமே உண்மை தான். அதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த வேலையை எல்லாமே செஞ்சுருக்காரு. ஏன்னா நான் கூட இருந்து எல்லா விஷயத்துலையும் பார்த்ததுனால சொல்கிறேன். அதே மாதிரி ஸ்னேகன் சார் சொன்ன மாதிரி புடவை இல்லை, அதுக்கு மேலே கூட எல்லாமே செய்வார். படம் முடித்து எந்த கண்டிஷனில் ஒரு ப்ரொடியூசர் இருப்பாருன்றதுனால அவர் புடவை இல்லை, வேறு அடுத்து ஜெயிச்சார்னா வேறு என்ன வேணால் கொடுப்பார், அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர். அதுக்கப்புறம் இன்னையோட தலை வந்து நம்ம ஸ்ரீகாந்த் தேவாஜி. ஒரு 4 பாட்டு நச்சுன்னு நறுக்குன்னு கொடுத்துருக்காப்புல. குத்துப்பாட்டெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்தோம், பட் இந்த படத்துக்கு தேவையில்லாதனால ஒரு 4 பாட்டு சூப்பராக கொடுத்துருக்காரு. நம்மளோட இயக்குனர் பரசுராம் ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லை. ஒரு சூப்பரான ஒரு கமர்ஷியல் மூவி, ஓவினாம்ன்ற கலையை சேர்த்து ஒரு கமர்ஷியல் மூவி கொடுத்துருக்காரு. அப்புறம் எல்லாம் சொன்ன மாதிரி காரைக்காலுக்கு போனேன் நான் கற்றுக்கிறதுக்காக. ஒரு 1 மாதம் இருந்தேன். போய் ஒரு 2வது நாள் ஒரு 2-3 ஸ்டெப்பை மாஸ்டர் சனல் மாஸ்டர் சொல்லிட்டு ஒரு சின்ன பையன்கிட்ட என்னை விட்டுட்டு கற்றுக் கொடுப்பா அப்படின்ட்டு போயிட்டாரு. வேணா கொஞ்சம் உட்காருங்கண்ணா, காலை விரிங்கண்ணான்னு ஃபுல்லாக விரித்து ஒரு 4 நாள் அங்கே பெட்லேருந்து ஏந்திரிக்க முடியாத அளவுக்கு பண்ணி விட்டான். அதுக்கப்புறம் தான் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு ஏதோ கொஞ்சம்தான், இது ஒரு மாதத்தில் கற்றுக்கிற கலைலாம் கிடையாது. இது ஒரு பயங்கரமான ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸு. ஸோ ஒரு மாதத்துலலாம் கற்றுக்க முடியாது. அங்கே ஏதோ கற்றுக்கிட்ட ஒரு இதை வச்சு இங்கே வந்து ஒரு உபேத்தி ஓட்டியிருக்கோம் ஒரு படத்தை. பட்டு பெட்டராக பண்ணியிருக்கோன்னு தோணுது. அப்புறம் எனக்கு சப்போர்ட்டாக இருந்த என்னோடய ஃபேமிலி, அப்புறம் கூட பிறந்த அண்ணன் கிடையாது, பட் அண்ணனுங்க மாதிரி நிறைய அண்ணன்கள் என் கூட இருக்காங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் நான் என்ன வேணால் சாதிப்பேன். ஸோ அனைவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள், நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்பளிக்கும் இந்த விழாவுக்கு வந்த அனைவருக்கும் என்னோட ரொம்ப நன்றி. தேங்க்யூ.